வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரையை எப்படி பறித்து சமைக்க போகிறோன்றதை பார்ப்போம். இந்த கீரை 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று சிகப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று பச்சை கலரில் இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது பச்சை கலரில் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணுவோம். இப்போ நிறைய வளர்ந்ததுனால நான் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். சைடெல்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் முதல்ல கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை பறிச்சுட்டு இந்த தண்டு எல்லாம், இந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு இந்த தண்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். திரும்பவும் நம்ம தொட்டியில் நடவு செய்தோம்னா நல்லா வளரும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சாச்சு. இப்போ அதை எப்படி அந்த குழம்பு செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 100 கிராம். நான் ஏற்கனவே 1 ஹவர் ஊற வச்சிருக்கிறேன். ஊற வச்சாதான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகன்றதுனால 1 ஹவர் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர், நல்ல எண்ணெய், தக்காளி 1 சிறியது, சின்ன வெங்காயம் 15 to 20. அப்புறம் தாளிப்பதற்கு கடுகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய். இதை எப்படி உரிக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப பெரிய காம்பெலாம் தேவையில்லை, அதனால இலையை மட்டும் எடுத்துக்குங்க. அந்த பூவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இது ஏன்னா எலசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இந்த தண்டை நம்ம தூக்கி போட தேவையில்லை, நல்லா கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இதை திரும்ப நம்ம பூந்தொட்டியில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எப்படி பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த துவரம் பருப்பை, ஊற வச்ச துவரம் பருப்பை தண்ணி வடிகட்டி ஒரு சின்ன குக்கரில் நான் போட்டுக்கிறேன். முதல்ல பருப்பு போட்டு முடிச்சோடனே நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்குங்க. நான் இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் ஏற்கனவே கீரையை கிள்ளி நல்லா அலசி வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு கீரையை நம்ம அதில் போடணும், பருப்பில் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது நிறைய தெரியும். நான் 1 கட்டு பயன்படுத்தியிருக்கிறேன். அதில் இப்போ நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறோம், அதை அதில் போடணும். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இதை வரைக்கும் போட்டுட்டு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் கொடுத்தா போதும். இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சோடனே கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நமக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா ஊற்றுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தக்காளியில் இருக்கிற தண்ணியும் அது கொஞ்சம் வெளியே வரதுனால அதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு கிளறியாச்சு. இப்போ நம்ம மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு சவுண்டு வந்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துட்டு இதை நான் வேற பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இப்போ நான் வேற பாத்திரத்தில் மாற்றுறேன். நமக்கு தேவையான அளவு வேணால் தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக வேணும்னா இதில் இருக்க தண்ணியே போதும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பை போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம எப்படி தாளிக்குதுன்னு பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு நான் சின்ன கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் இப்போ 2.5 ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறம் கடுகையும் ஜீரகையும் போடணும். போட்டு கொஞ்ச நேரத்தில் பொரியும் போது நம்ம வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை கொஞ்சம் கிள்ளி போடணும்.
போட்டுட்டு எடுத்து வச்சிருங்க தனியாக. இப்போ இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சது இதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி கீரையை வந்து நடுவு செய்து வாரத்தில் 2 நாள் சமைச்சு சாப்பிடுங்க. இந்த கீரை வந்து கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம்ஸ் சார்பாக.